அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாளர் பேசினார். இன்றைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நீர் ஆலோசனைகளை வழங்கின அனுமதியை அதையெல்லாம் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. அந்த நோய் பாடியது ஒன்றிய அரசின் சரியான நடவடிக்கை எடுக்காமல் அன்றைய காலகட்டத்தில் சீன அதிபரையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே மகாபலிபுர சிற்பத்தை பார்ப்பதற்கு அனுமதி வந்து அங்கே அவரும் வந்திருந்தார். அது ஒரு மதிக்கக்கூடிய ஒன்று, அது சிறப்புக்கூடிய ஒன்று, அது ஒன்று மாற்று கருத்து. அந்த அளவுக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய போக்குவரத்தை எல்லாம் தடை செய்திருக்க வேண்டும். மறுவரையில் பாதிக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி என்கின்ற ஒரு கமிட்டியை உருவாக்கி சொல்றாரு. நான் தரமாட்டேன் ஐயா, தரலைன்னா நம்ம எப்படியா அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்கறது? நான் இவ்வளவு திட்டாங்க கொடுக்காத நிப்பாட்டு நல்லா தெளிவா இருக்கான். புத்திசாலி பையன் படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டான். கம்பெனிக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்காம மாசம். இன்னொரு பையனையும் நீங்க படிக்க வைக்கீங்க, அவன் ஒழுங்கா படிக்கல, ஊதாரித்தனமா. இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியோடு போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சண்டை தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இதான் சண்டை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.